Subscribe for more content. Good morning. இன்னைக்கு நம்ம பார்க்க போற class 10th max exercise 3.6ல 7th sum. Pari needs 4 hours to complete a work. His friend Yuvan needs 6 hours to complete the same work. How long will it take to complete if they work together? பாரி ஒரு வேலையை 4 ஹவர்ஸ்ல முடிக்கிறான். அதே வேலையை யுவன் 6 ஹவர்ஸ்ல முடிக்கிறான் அப்படின்னா ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த வேலையை எவ்வளவு நேரத்தில் முடிப்பாங்க அப்படின்றது தான் கொஸ்டின் ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. டைரெக்டாக எழுதுகிறோம், இது வேண்டாம். ஒர்க் டன் பை பாரி இன் எ ஹவர். 4 ஹவர்ஸில் ஒரு வேலையை முடிக்கிறான் அப்படின்னா அப்போ 1 ஹவருக்கு நம்ம x/4 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஒர்க் டன் பை Yuvan in a hour x/6 எடுத்துக்கலாம். ஸோ தர்ஃபோர் ஒர்க் டன் ரெண்டு பேரும் சேர்ந்து செய்கிறாங்க. அப்போ எவ்வளோ நேரத்தில் முடிப்பாங்க அப்படின்னா ஒர்க் டன் பை போத் இன் எ ஹவர் ஈக்குவல் டு x/4 ப்ளஸ் x/6 எடுத்துக்கலாம். நடுவில் ப்ளஸ் சிம்பிள் இருக்கிறதுனால நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். அப்போ 6 × x 6x ப்ளஸ் 4 × x 4x டிவைடட் 6 × 4 24. ஸோ 6x ப்ளஸ் 4x 10x டிவைடட் 24. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம x டிவைடட் 24 டிவைடட் 10ன்னு எழுதிக்கலாம். அப்போ தான் நம்ம சம் ஃபைன் பண்ண முடியும். இந்த எக்ஸை அப்படியே எழுதிக்கிறோம். 24 டிவைடட் 10 2.4ன்னு எழுதிக்கலாம். So therefore hours work. ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்றது தான் கொஸ்டின். இது இப்போ 2.4 ஹவர்ஸில் 2 ஹவர்ஸ் அப்படியே எடுத்துக்கிறோம். 4 ஹவர்ஸை மினிட்ஸாக மாற்றுறோம். 1 ஹவருக்கு 60 மினிட்ஸ். அப்போ 4 ஹவர்ஸை நம்ம 60 × 4ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். 6 4s are 24. ஸோ இதை நம்ம 24 மினிட்ஸ் அப்படின்னு எழுதலாம். அதாவது 2 ஹவர்ஸ் 24 மினிட்ஸ். ஸோ தர்ஃபோர் 2 ஹவர்ஸ் 24 மினிட்ஸ்னு எழுதலாம். ஸோ ஃபைன் பண்ணியாச்சு. தட்ஸ் ஆல்.